அதே கொடியத்தை சேர்ந்த இன்னும் கண்ணியமான முடியாத தாயானது இன்னும் வாழப்பட்டு நகரத்தை சேர்ந்த இன்னும் மணிபாலன் சொல்ல ஆர்வம் தம்பிக்காக வேண்டி பட்டுதாமன சுற்றுறாங்க சுபோஜியம் சுபோஜியம் அதே போன்று சுபாஜியம் அதே போன்று இன்னும் பன்ருட்டி நகரத்தை சார்ந்த ஆர்வம் நாரவன் இன்னும் சிவா சிவா ஆமா சிவாவன் சொல்ல சிவா ஆசிரியருக்காக வேண்டி பட்டுதாமன சுற்றுறாங்க சுபோஜியம் அவர் பங்களா அனுபவங்கள் ஆண்டவர் அமர்ந்து நோயற்ற வாழ்வும் உறவற்ற சொல்லும் பற்றி வாழ்வாங்க மகமன் என்று அம்மனை பிரார்த்தனை சுபோஜியம் சுபோஜியம் இதே நகரத்தை சார்ந்த இன்று நாள் உபயத்தில் ஒரு வரக்கூடிய இன்னும் வீராஜனுடைய மகள் இன்னும் சுந்தரமூர்த்தி ஒன்று இன்னும் சுந்தரமூர்த்தி லோகநாயகி தம்பதியார் இருவருமாக சேர்ந்து இதை கம்சபூதிக்காக வேண்டி அழைக்கப்பட்ட ரூபாய் 100 சுபோஜியம் அவர் பங்களா அனர்பங்களா ஆண்டோரம் நிமிர்ந்து நோயற்ற வாழ்வும் உறவற்ற செல்வம் பற்றி வாழ்வாங்க வாழ்வனம் என்று அம்மனை பிரார்த்தனை சுபோஜியம் சுபாஜியம் இதே நேரத்தை சார்ந்த இன்று நாள் உபயத்தில் ஒருவராக நிலக்கூடிய இன்னும் பாலி என்று சொல்லும்படியான உயர்வாளர் இதை கம்சபூதிக்காக ரூபாய் 101 சுபோஜியம் அவர் நோயற்ற வாழும் ஒருவற்ற சொல்லும் பற்றி வாழ்வாங்க வாழ்வனம் என்று அம்மனை பிரார்த்தனை சுபோஜியம் அவன் நல்லவனா கேட்டவன உனக்கு தேவை அந்த கதை புரியுதா என்கிட்ட பொல்லாதவனாதான் இருப்பான் திருடன் கூட யாரு இருப்பான் திருடன் கூட நல்லவனா இருப்பான் அப்புறம் உங்களை இன்னும் பேசுறா நல்ல மந்திரிட்டு நான் அயோக்கியம் தெரியுமா அயோக்கியம் தானே பண்ணி கூட இருப்பான் யாரும் ஒன்னாலும் கேட்பான் அனுப்பான் அப்படின்னா தெரியாது தங்க யாரு தங்கைமார்கள் இருவருக்கும் கல்யாணம் சுபாஜியம் இன்று நாள் உபயத்தில் ஒருவராக இன்னும் சுந்தரமூர்த்தி உயர்வாளர் இந்த சம்சாபூதிக்காக வேண்டி 51 ரூபாய் சுபோஜியம் அவர் அனுபவங்களை ஆண்டோம் நமது நோயற்ற வாழும் உறவற்ற சொல்லும் பற்றி வாழ்வாங்க வாழ்வனம் என்று அம்மனை பிரார்த்தனை சுபாஜியம்
ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஒரே மாப்பிள்ள தான். ஆனா மாப்பிள்ள யாருடைய இருப்பா அவனை கூப்பிடாது, நமக்குள்ள பேசு. நீ போடா ஆளு நீ ஒரு வார கணக்கு பாப்பா பாத்துனாங்கப்பா, இல்ல உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ பார்த்ததுனால தானே உனக்கு தெரியுதாப்பா. மணல்ல புடுங்க வண்டிக்காரனா அப்புறம் எப்படி சொல்றீங்கப்பா? என்னடா திருட்டு உங்க அக்கால மழுப்புற என்னவா? ஆமா பாத்துன்னு சொல்லிட்டு போ. வெளியூருக்கு போய் மாப்பிள்ளை எப்படி போறான்? மாப்பிள்ளை யாருடைய தகுதியான மாப்பிள்ள. ஆமா குருநாதா, இதுவரையும் நல்லபடியாக கல்வியை கற்று வந்தோம். உனக்கு குரு காணிகள் இதுவரைக்கும் தந்தமா? இன்னைக்கு தர போறான். காலத்தால் அழியாத பொருள் அதெல்லாம் கொடுத்தா ஓடி போன செலவு. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்ம கிட்ட தாங்காது, வாங்கடியும் தாங்காது, யாங்கடியும் தாங்காது. நீ காசை பத்தி பேசுறா? அதனால கொடுத்தால் காலத்தால் அழியாத பொருள். அது எந்த பொருள்? என் தங்கையாகிய தேவக தேவியர் வாங்கினதை இருவரையும் உனக்கு கண்ணிகாதனமா செய்து வைப்போம். என் மகனை நடந்தே போற ஓட்டு மாதிரியா? என்ன சொல்றப்பா? ஒரு தவறு செய்துட்டான் அண்ணன் தம்பி தான் போயிட்டு சொல்றான். அவன் தட்டி தாம்பு தூக்கிட்டு வரான். வயசு கேட்டீங்கன்னா 90 மொத்தம் 910 அப்பப்ப கொடிட்டு இருக்கிறாரா தலையை தூக்கி கணக்குல ஏமாறதுனால தான் நம்மள ஏமாத்தி விடுவாங்க நிறைய பேர். ஆமாங்க. 400 மொத்தம் 4010 தப்பு கிடையாது. ஏங்க இந்த காடு வாவாண்டுது, காடு வாவாண்டு ஊடும் போடுது சொல்றான தேவிக்கு தேவி ரோகிணி தேவியோ ரெண்டு பேரும் உங்க ஜென்மத்துல ஈனம் மானம் சூடு சொரண வெக்கம் சிக்கம் இஞ்சி பேசி எதுவும் இல்ல. அதுதான் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன மாதிரி நீ சொல்லி புள்ளின்னு மாவு மச்சம் கூடுவீங்களா? பகல்ல கூட கூப்பிடுறா, வயசு சோத்து இப்படியான கூப்பிடுவீங்க. பகல்ல கூப்பிடுறா. உனக்கு லாடு வச்சுக்கிது நீ என்னயா வானான்ற நீ முடியுமா? முடியாதா? வயசான காலத்துல ஏண்டி கொழும்புல உப்பு கேட்டு வச்சுக்க. அந்த கோபத்துல கேட்கத்தானே இங்கிருந்து திடீர்னு ஓடுவான். ஏற்கனவே முழு குடிக்காரன் இப்பதான் குடிக்காம இத போய் சொன்னாலும் வச்சுக்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிட்டு வந்து சப்போ பாட்ட சாத்திர மாதிரி தம்பு அந்த காலத்து பொம்பளை போய் அண்ணன் கிட்ட போய் சொல்லுது, அப்பா கிட்ட போய் சொல்லுது. இந்த காலத்து பொம்பளை நான் ஓட்டு 50 எம்பது ஒரு விஷம் வாங்க சாப்பாடு காலத்து ஊத்துருப்பா. நல்லவனா இருந்து புரியாத என்ன சொல்றது? அந்த எல்லாத்துக்கும் காட்டியா
வந்து பாருங்க. அதான் காருக்கு மேல் முடி தெரியும் வந்து பாக்குறதுக்கு சம்சா இந்தா சைடிஸ் கொஞ்சம் நக்கிக்கோ. அங்கத்தான் வரும் சம்சா சைடிஸ் கொஞ்சம் நக்கிக்கோ. உரிச்சிப்பியா வாயில வைக்க வரப்பா சம்சா 10 பேரை பார்த்து ஒரு 10 பேரா பார்த்து இந்த பாழுங்க எண்ணத்துல தளரத்தை விட எங்க பாபா கொண்டு ஆமா இப்ப இது பாயணும் இது பாழுங்க வாயாரு கொடுக்குறது வாஜாருக்கு அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கோ. கொஞ்சம் குறைச்சுனா எவ்வளவு 2 குறைச்சிக்கோ. 2 பேரை குறைச்சு 2 பேரை குறைச்சி திட்டமா 8 பேரை பார்த்து ஒரு 8 பேரா பார்த்து ஒரு 2 பேர் குறைச்சி திட்டமா ஒரு 8 பேரா பார்த்து 8 பேரை பார்த்து இந்த கெட்டிக்கார அண்ணா குருவாஜி வந்து விட்டார். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முத தண்ணி கொண்டு கொடுக்கணும். அதனால இங்க நில்லுங்க. நாங்க உண்மையே தண்ணி கொண்டு போய் கொடு. ஆனா தன்னால நம்ம தண்ணி காட்ட மாதிரி காய்ச்ச போறோம். இல்ல இல்ல தண்ணி ரொம்ப தண்ணி குடுத்து வரணும். அதான் கேக்குறேன். அப்ப வாங்க போவா. குடுத்து வந்தானா இங்க லெட்டு நில்லுங்க. நம்ம குடுத்து வரேன். டேய் எப்படி எடுத்து போன மறுபடியும் காத்து தண்ணி புட்டா எடுத்து போனா எப்படியா இந்த சொம்பு இல்ல இன்னும் லவர் கூடமே உங்ககிட்ட கொடுத்தானா ஆனா அவங்களுக்கு மாப்பிள்ளை கிட்ட போய் தண்ணி போயிட்டானா கேட்டா நீ சாந்தி அளிக்கிறீ அப்படியே நாங்க போவோம். அதனால ஓடியா 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 ஆமா ஆமா நல்ல விஷயம் தான். முத்ரா பட்டுன்னு மணியில முத்ரா பட்டுன்னு தெரியல இருமா அவசரப்படாத சோறுவேன் பாப்பாவுக்கு அனுபவத்தை நல்ல விஷயம் தாங்க. நீ நாய் மாமன் ஆக போற. நாய் மாமன்றா நாய் மாமன் ஆக போறேங்க. பாபா கல்யாணமா அப்புறம் நான் சாய் மாமனாவா? நல்ல விஷயம் தான். பெரியப்பாப்பா இது பெரியப்பாப்பா வீட்டுல இருக்கும் போது அங்க துணி கணி எல்லாம் சரி பண்றது இல்ல. நடுத்தருக்கு வந்து பஸ் வேணா வரும்போது தான் போய் தள்ளுறது. பாப்பா கல்யாணம் ஆகல சொன்னீங்க. ஆமா இதெல்லாம் கல்யாணம் ஆகுதாங்க. கல்யாணம் ஆகுது முன்னாடி அதான் தரமான் தான் உடனே மூட்டி ஆயிடலாம். இது பெரியப்பாப்பா அது பெரியப்பாப்பா சரி பாப்பா இது பெரியப்பாப்பாவா? இது பெரியப்பாப்பா வந்து 3 மாசம். இது சின்ன பாப்பாவா? ஆமா இது 6 மாசம். என்ன 3 மாசம் 6 மாசம்ன்றா? அட ஏங்க இது வயசுல தான் பெருசு.
ஆனா இது டம்மி விஷயத்துல. ஆமா ஒண்ணும் கிடையாது. இது வயசுல சின்னது ஆனா விஷயத்துல பெருசுங்க. பாத்துட்டு வரேன். ஏன்னா அவன் சும்மா சாப்பாடு. பாரு எல்லாம் ஆடு நடக்குது. என்ன சும்மா பஸ் டிரைவர் வேலையை செய்யறீங்க இப்படியே போட்டு ஆடிக்கிற கீழ் கம்பியா அட இருமா கைதா எங்க பாப்பா வரும்போது நல்லா திடகாரமா ராஜனிக்குமா உக்காரி எனக்கு என்ன பண்ணும் மாப்பிள்ளையே கடிக்க மாட்டேங்குது. அவன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினா கூட கவர்மெண்ட் வேலையை ஒண்ணு இப்பலாம் அதுமாதிரி பாடா 5 வருஷத்துக்கு முறை முடிச்ச மாதிரி முறைப்பா பாப்பா வரும்போது அப்புறம் முடிச்சல பாப்பா 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 இப்ப போய் பாரு வாயாரா அப்படியா போலாம் ஒரு பெரிய சிலை கட்டிக்கிறாங்க. ஆமா அந்த 5,000 சிலை அங்க வந்துட்டு அங்க பாருங்க. ஏங்க மகாராஜா உங்க பாப்பா எங்க பாத்துக்குது பாருங்க. வெட்டைய பாத்துக்குதுங்க. வெட்டைய போய் பாத்துக்குது பாருங்க. வெட்ட பாத்துக்குதுங்க. வெட்ட ஐயோ நீ ரொம்ப கத்தாத பாய திறக்காத. அது பாடி வீக். அதுக்காக நான் மதுரை வந்து நான் ஓட்ட பஞ்சு ஓடத்துக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் ஆகும். அப்புறம் ஓட சொல்லி ஓடுறேன். ஓட சொல்லாத பாப்பா அதெல்லாம் விடு. எல்லாம் சரி பண்ணி நான். ஆமா
சரியா போச்சா? ஆமா. ஆளு பேய்க்கு புடிச்சானா? ஆமா. சரிதான். ஆனா ஓட்டியாச்சு. இப்ப என்ன சொல்றப்பா? சரி. காஜாரு போற அவனதான் இருக்காங்க. ஆனா ஒரு ஏறுனா முக்கா போறோம். பாக்கறது எப்படி போறோம்? என்ன சொல்ல கூடாது. மறுநாள் மாப்பிள்ளை வருவோம் உங்களுக்கு. சரி. நடந்து காமி சொல்றேன். நானே அங்க பாப்போம். நிறைய நிறைய பாப்பா பாக்கறமா. நீ நடந்து காட்டி மின்னா. நான் இங்க இருக்கேன். நீ போ. நான் போறேனா? பாப்பா. பாப்பா இந்த பறையா போதும். நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, செஞ்சி பஸ் ஸ்டாண்டு, அங்காசி பஸ் ஸ்டாண்டு, செஞ்சி பஸ் ஸ்டாண்டு. அங்க என்ன நடக்குது? என்ன ஒரு அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டு நீங்க திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு செஞ்சு பஸ் சரியான வசூல். சரியான வசூல். நாங்க எதுக்கு போகணும்? வித்தகாரத்துக்கு நாங்க குறை வித்தியா காட்டுறோம். பாப்பா தான் வச்சா. வரனால மாப்பிள்ள இல்ல பின்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் என்ன சொல்லணும்? கட்டிக்க போறோம். நுனிக்கு வரும்பா ருசிக்கும் இல்ல அடிக்க ருசி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதனால சமத்தம் தானே? ஆமாண்டா. நீங்க போய் மாப்பிள்ளை மாத்திரம் உட்காருங்க. சரிங்கண்ணா. நான் நல்லா இதா பாத்துட்டு வரேன். வரும்போதே 6 கேக்குறேன். வந்த பிறகு 7 கேட்போம். தெரியல வரமராவருக்கு அரசு கம்சம் கூப்பிடுற வாயா. அரே கம்சலூடா போவா என்ன காரியமோ? சுபகாரியா வாயா. அரியோகரி அரியோகரி முதல்ல 1/2 கிலோ கறி கொடு, 1/2 கிலோ கறி கொடு, 1/2 கிலோ கறி கொடு அப்படின்னு நான் பாரியோட கறின்றான். அப்ப ஏடா என்ன கம்புனே? ஐயா வணக்கம். என்ன காரியமோ? சுபகாரியா? ஓ சுபகாரியமா? ஆமா ஆமா. என்ன என்ன ஐயா என்ன கூப்பினட்ட? எல்லாம் சுஜாடா கூப்பினட்ட எல்லாம் இப்ப மாறி போயிடும். ஸ்மார்ட் கார்டு ஆகி போயிடும். இவங்கள ஐயரே ஆமாமா. மூணு ரத்தமாக போட்டுக்கறாங்க. ஐயா இல்ல அப்படிதான் போடணும். ஏதான் போடுங்க. இதே பூணூல் இல்ல. இது நூல் கவர் கிட்டி போடாது. அதான் பக்காது. நூல் வேண்டாம். நூல் எல்லாம் சின்ன நூல் பட்டு பண்ணி அடிக்கும். அடிக்கும். 3 வருஷம் ஆகுது. அராது. ஆமா ஐயா. ஆமா என் தங்கையாக தேவை புதுசா பூணூல் போட்டா அரிக்கத்தான் செய்யும். ஆமா ஊருதுரே. போய் தாக்கு பிடிச்சிக்கோ. தேவையில்லை தேவை ரோகணி தேவை தெரிஞ்சுங்களா?
இல்ல இல்ல திரும்ப ஒருத்தி கூட சொல்லிட்டேன் அந்த பக்கம் திரும்பிட்டேன் ஒழுங்கா திரும்பியா இல்லையா சட்டம் இல்லாத கருணி கல்யாணம் பாப்பாவுக்கு என்ன காரியம் பாப்பா காரியமா கல்யாணம் அப்புறம் என்னயா ஓ கல்யாணமா கல்யாணம் மகளே வாங்கியாச்சா கல்யாணமா பார்த்து தாலி வாங்கி வச்சாரு கேக்குறமா ஆமா மகாலிகளா சிவபணி வந்துட்டாங்களா சிவனு மேல அடிப்பான் போட்டோ எடுக்கிறீங்களா கொத்தகாரி வரணும் இல்ல ஓ தாடி முடியுமா வந்தா நல்லா இருக்காது ஆமா மாப்பிள்ளையே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடா தாடி விட்டு தான் கல்யாணம் பண்றாரு ஆமா அப்புறம் என்ன பங்காளிக்கு தாடியோட வந்தாருன்னா ஆமா மாவு கச்சிட்டீங்களா என்னடா வேலைக்கு வந்து என்னடா கேக்குறமா மாவு கச்சாச்சு டிபட் டிபட் ஆமா பாப்பா கல்யாணமா என்ன பண்ணணும் பூரி லட்சம் எடுத்து போகணும் உனக்கு சாம்பாரோட கொடுக்குறோம் வேணும் வேணாம் அண்ணா கம்ப்யூடு வருமானம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு ஐயா மாங்கல்ட்ட கொண்டு போய் பெரிய முன்னாடி வந்துறாங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வரே நல்ல மந்திரமா சொல்லு மந்திரத்தை மட்டும் பாரு சுக்லாம்பரதம் சசிவரணம் தொட்டு முடுங்க எல்லாம் தொட்டு முடுங்க தொட்டு முடுங்க சுக்லாம்பரதம் சசிவரணம் பொம்னேட்டி பிரதம் கம்னேட்டி பிரதனம் சித்திரமாய் நமக மாசியாய் நமக பங்குனியாய் நமக என்னையா என்ன மந்திரத்துல மாசம் கூட மாட வருது ஐருக்கு என்ன மயிரா தெரியும் ஐரப்பாரு மந்திரத்தை பார்க்கறத நம்ம மந்திரத்தை அடி கவனிப்போம் வந்துட்டேன் ஐருக்கு என்ன மயிரா தெரியும் என்ன குட்டி பாட புண்ணியாட சுத்தி குட்டி பாட புண்ணியாட மாவு கரைக்க பார்க்கின்றான்
அதனால அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு மாப்பிள. கல்யாண பெண்ணு கல்யாண பெண்ணு கல்யாண பெண்ணு கல்யாண பந்தலிலே கல்யாண பந்தலிலே அருந்ததியா அதிசயம் கண்டியா பெண்ணு கண்டேன் சுவாமி. சாமி கல்யாண பெண்ணு கல்யாண பெண்ணே கல்யாண பெண்ணே கல்யாண பந்தலிலே கல்யாண பந்தலிலே அருந்ததியும் அருந்ததையும் மதுசரையும் பெண்ணு கண்டேன் ஐயா. சொல்லட்டுமா? தங்கம் எல்லாரும் ஆகிரத்தில் இருக்கோம். நான் வச்ச சார்ந்து நான் வேட்டையாடி வர எல்லாரும் புதுமண தம்பதிகள் இன்னும் கங்கணம் கலையவில்லை. நீங்க காணுங்க வரக்கூடாது, இங்க இருங்க. ஆமா திருமணம் முடித்து விட்டு எப்ப பிறந்த வீட்டு வர்றது, எப்ப இந்த காடு மேல சுத்தி பாக்குறது. அதனால நாட்டுக்கு ஒரு கோலம், நாட்டுக்கு ஒரு நாரணம், நாடு வழியா காரணம், அடிக்கடி தாய் வீடு செல்ல வேண்டியது. இவன் அனைத்து நாட்டிற்காக ஆகாது. எப்படியா அப்படின்னாக்கா நாட்டுக்கு ஒரு கோல், கோல் என்றால் கலகக்காரன். ஆமா ஒரு ஊருக்கு ஒரே ஒரு கலக்காரன் தான் அந்த ஊரு சுகப்படாது. நாட்டுக்கு ஒரு கோலும், ஆட்சிக்கு ஒரு நாணல், ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆட்சியில ஒரே ஒரு நாணல் ஏற்பட்டா போதும். எப்படியா அந்த ஆட்சியே கெடுத்துடும், ஜலமாக வருது போகாத பண்ணும். ஆமா ஆட்சிக்கு ஒரு நாணலும், ஆறு வழியா காடு எப்படியா ஒரு காட்டில ஒரு சிறிய நல்லபடியோடு ஒரு கண்ணாடி வைத்து அதை நல்லபடியோடு அதை பாதுகாத்து வருவோம். நல்லா பெரிய விருட்சமாவும். ஆனா இந்த புதுமழை வச்சுட்டா நல்லபடியோடு இந்த புற்கள் எல்லாம் அப்பதான் துளிர் விட்டு நல்லபடியா முளைக்கும். இந்த ஆட்டை ஒரு காட்டுல விட்டா ஆடி என்ன பண்ணும், அந்த கொழுந்த துளிர் தான் போய் மேலும். ஆமா அது ரெண்டாவது பெரிய மரம் ஆகுமா? ஆகாது. காடு செழிக்குமா? செழிக்காது. ஆடு வழியா காடு அடிக்கடி தாய் வீடு செல்ல வேண்டிடும். வாரத்துக்கு 4 முறை ஆத்தா வீட்டுக்கு போய் வந்தா பாக்குறோம் என்ன சொல்லுவாங்க, ஆமா என்ன காரணமா தெரியல, பின்ன சும்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் வரா, மூட்டை கடித்துக்கு போய் வரா அப்படின்னு 1 9 ஆகும், 9 18 ஆகும், அண்ணாண்டா 18 48 ஆகும். அப்புறம் என்ன ஆகும், அண்ணாண்ட துப்புற காரணம் தான் ஏற்படும். அதனால பூந்து விட்டு போனா எப்ப பிறந்துட்டு வருமா போயிட்டு வந்துருந்தா காட்டுல சுத்தி பார்த்துட்டு வரோம். சரி கிளம்பி போலாம். சுபோஜம் நல்லபடியோடு எந்த நாள் உபயம் அப்படியா ஜலக்கடை உபதேசத்தை சுத்தி வரக்கூடிய உபயதாரர்கள் அனைவருமாக ஒருமிக்க சேர்ந்து எப்படியா கல்யாண மாப்பிள்ளைக்கும் கல்யாண பெண்ணுக்கும் வரிசையாக அளிக்கப்படும் ரூபாய் இன்னும் 101 சுபோஜம் 201 சுபோஜம் அவர்வங்களை அனர்வங்களை ஆண்டவனை முன்னிறுத்து நோயற்ற வாழும் உறவற்ற சொல்லுமற்ற வாழ்வாங்க வாழ்வனும் என்று அம்மனை பிரார்த்தனை சுபோஜம். காட்ட கத்திரிக்கு வேட்டையாட செல்கிறேன். என் தங்கைக்கு அவசியம் போய் தான் ஆகணும். எத்தமாண்டாவா இல்லைன்னா இங்க உட்காந்துரு. சும்மா பேச கூடாது, சும்மா பேச கூடாது, மரத்தினா வரல உட்காந்துரு. அப்புறம் இது பேய் கொண்ட ரக மலை பூச்சி, இது பேய் கொண்ட ரக மலை பூச்சி, நீங்க போய் ஒரு பக்கமா போய் புதுமழை பெய்து காடெல்லாம் பச்சை பசேல் என்று பூத்து குலுங்கிறது. இதை பார்த்தால் எப்படி
ஒரு மாலை தொடுத்து பெரிய மாமரம் தெரியுது பாரு. கையில பாரு ஒரே ஒரு கண்ணு தெரிஞ்சு பாரு. கண்ணு பூசுதோ? ஐயோ கண்ணு இவ்வளவு அழகா இருக்குது. இருக்குமா? ஓடியா 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 அக்கா எட்டோ மாட்டேங்குதுக்கா. நல்ல எட்டி பெரியதா என்னன்னா நம்மள பொம்பளை பிள்ளைங்க. ஆமா நமக்கு கணவர் இருக்கா இல்லையா? அவர் போய் கூட்டாருமா? ஓடியா அதோ பாரா ஒரு பெரிய மாமரம் தெரியுதா? எனக்கு பொண்டாட்டி வச்சு மாமா மாமன் மாமா பாருங்க மாமா உன்னை தாங்கறதா உன்னை தாங்க அப்புறம் தாங்க இவனும் தம்பிட்டு போய் இவனும் தம்பிட்டு போய் கொடுமை பாரு இருக்கு. அது ஒன்று வந்து பாரு இதை ஒன்று இருக்கு. அது பாரு ஒரு மாமன் பாருங்க கூத்தாடிக்க போறேன் பேசிக்க போறேன். கூத்தாடிக்க போறேன் எப்போ கூத்தாடிக்க போறேன் இப்ப நேஷனல் தான் இருக்காரு. பொழுது வச்சு கேட்டா ஒரு பண்ற இருக்காது. அது வர மாமா ஒரு பெரிய மாமரம் ஒரு மாமரம் தெரிஞ்சு வச்சோம். மாமரம் இங்க கீழே இருக்கான். மேல பாரு மாமரத்தை பாருந்தா அடி அடி பாரு பாரு ஓ பாரு மேல வசகத்துல இல்ல ஆனா தூளத்துல மேல பாரு. அப்புறம் மேல பாரு அதோ உயர பாரு உச்சி கையில பாரு பாரு தெரியுதா? ஒரே ஒரு பழம் கண்ணை கூசுற மாதிரி தெரியுதா பாரு. எந்த ஒரு சாம்பாளத்தை பாத்து சாமி கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டான்னு அண்ணன் ஒரு குடியார கட்டி வச்சு என்னமா சொல்லான மாதிரி கல்யா என்ன பண்றது?
இந்த கனி மீது ஆசை வச்சிருக்கின்ற ஆமா இந்த கனி வேணும் என்று அந்த கனியை நல்லா கண்ணை திறந்து உற்று யோசிப்பாரு. சூரிய காலையில கதிரவன் சொல்லக்கூடிய சூரியனானி வெளியே வருகின்ற போது தகதோடு வருவார். ஆமா அந்த வடிவம் தெரிகிறது. அதனால இந்த கனி நம்ம போல ஆளு சாப்பிடுறது கிடையாது. சாதுக்கெல்லாம் மகமுனிவர்கள். ஓஹோ காலாதி காலமாக எப்படி காலாதி காலமாக உணவு இல்லாது இருக்கிறார்களே அந்த மகமுனிவர் சாப்பிடக்கூடிய கனி. இந்த கனி உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்றதுக்கு உங்க மாங்காய் பழம் தானே ஓணும் ரொம்ப தேவை சுருவா வாங்கி போகலாம். நாட்டாமங்கலத்துல இருந்து செஞ்சு போற வரைக்கும் எங்களுக்கு அந்த பழம் தேவைப்படாது. அது நல்ல பாயிண்ட் சொல்றதுக்கு மருந்து போட்டு பழு வச்சுக்கிறாங்க கல்லு வச்சு அந்த பழத்தை பாத்துக்கிறியா இல்ல கொத்த ஆடுறான் அப்புறம் போட்டுறான் பின்னிடா பின்னாடி நான் எவ்வளவு ஆசைப்படுவேன் தேவையில்லை. ஆமா நான் சொன்ன அக்கா நீ கேட்டா நம்ம அண்ணன் நிறைய புள்ள ஆட்ட சாட்டமா அது மட்டும் கிடையாது. இந்த ஊர்ல எல்லாம் 4 ஆம்பளை எல்லாம் நாட்டா மாட்ட சொல்லி கூட 4 பேரை பார்த்து கூட கல்யாணம் பண்ணிருக்கேன். அண்ணன் புத்தி கட்டு போய் முடி கட்டு போய் என்னமா மாவிரி சத்திரம் அப்படி என்ன ஒரு அதிசயம். பூ கிடையாது ஒரு பிஞ்சு கிடையாது காய் கிடையாது. சரி அப்படியா அந்த மரத்தை காட்டு பாப்போம். என்னமா அந்த மாவிரி அண்டமலாவில் இருக்கிறது. ஏமா சூரியனா உதயம் ஆகுது இல்லனா அண்ணன் கொடுத்து அது மாம்பழத்தோட ஒளி. அது சூரியனை பழிப்பக்கத்தால இருக்கிறது மாம்பழத்தோட ஒளி. ஓ மாங்கனி இந்த கனியானது வேண்டாம். ஏனென்றால் இந்த கனியை கண்டவுடனே என் ரேகம் இல்லாம என்ன மரியாதை ஏதோ ஒரு படபட இருக்கிறது. அதனால வேண்டி உங்களுக்கு வேற கனி வாங்கி தரேன். பாரு ஒழுங்கா இந்த கனியை பறிச்சு கொடுத்தா கொடு, இல்லைன்னா வாயில டைவர்ஸ் பண்ணுவான். அது மட்டும் கிடையாது. அந்த கனியை பறிச்சு கொடுக்கல நான் அங்கிருந்து குடு குடு குடுன்னு வெளி வேலை பார்க்கலாம் பக்கத்துல ஓடுவேன். ஓடி 5 கிலோ வெள்ளம் வாங்குவேன். 5 கிலோ வெள்ளம் வாங்குவேன். 5 தார் வாழைப்பழம் வாங்குவேன். பச்சை வாழைப்பழம் இல்ல நேந்திர பழம் வாங்குவேன். வாங்கி வருவேன். 5 லிட்டர் தேன் வாங்குவேன். ஆமா இதெல்லாம் வாங்கி வந்து அது கூட ஒரு 2 கிலோ கல்கண்டு வாங்குவேன். இதெல்லாம் போட்டு நல்லா கொழைய 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 ஒண்ணு போட்டு மெசிக்கி அப்படியே முடிங்கிட்டு அப்படியே சேர்த்துருவான். பாப்பா ஒண்ணு தெரியாது வந்து வைக்கிறேன் நானு. அது என்ன பண்ணும் வெள்ளம் எது விஷம் தெரியாது பேசுது பண்ணியா பாப்பா கல்லங்க அப்படி இல்லாத்துங்க. ஆமா இப்ப சொல்றேன் இப்ப இருமா அண்ணா நீ பழாத்து தரலாம் நல்ல வெள்ளமும் பொட்டு வெள்ளையும் மென்னு தூண்ட பொடுக்குன்னு செத்து போடுவோம். அது மட்டும் இல்லடா நீ சொன்ன வைத்தியம் சாவு பொழைக்க காரணம் கூட இந்த பொட்டுக்கல்ல வெள்ளம் சாப்பிட்டு அவன் உடம்பு நல்லா எக்கு கம்பி மாதிரி நல்லா வலுவாய் போச்சு. அதுல அம்மா பழங்குது. அது மட்டும் இல்லடா முட்டிக்கால் தள்ளி விட்டு அப்படியே செத்துருவேன். நான் தூளத்தால கவுத்த போட்டு தூரமா இருந்து வேடிக்கை பார்த்து செத்து போடுவேன். பாத்துக்கிட்டேன் பரிசரியா என்ன பண்ணி. ஐயோ பாவம் உலகமே தெரியாத வளர்த்துட்டா என் பாப்பாவை. நீ ஆடு ஓடுறாத கம்முனு பழம் ஓடி இருப்பேன். சரி அதானே ஐயா எனக்கு பழம் அண்ணன் பழம் மயிறு புடிஞ்சு போவாரு. சரி இதானா
எதுவுமே கிடையாது. ஏக கனி என்றால் ஒரே ஒரு கனி. அது பலமுறத்தில் இருக்கிறது. இந்த கனியை தேவைக்கு சென்றால் அது நம்ம போட்டு அது சாப்பிடக்கூடிய கனி. மகபூர் கொடுத்த கனி. இந்த கனியை அறுத்தால் என் தங்கைகள் எதை கேட்கிறாரோ தட்டாமல் நிறைவேற்றுவது தமிழனுடைய கடமை. அதனால் வந்து இந்த கனியை கண்டிப்பாக அது அறுத்தே கொடுப்பேன். நீ சொல்லும் பிரகாரம் இந்த கனியால் ஏதாவது ஆபத்து நேர்மனால் லாபம் லோபம் நயன நஷ்டம் எல்லாம் என்ன சார்ந்தது? உன்னை சார்ந்தது இல்ல. முடிவு வருவோம். இதை நாடிய கனியை என்னமா காணும் ஒண்ணு நம்ம பெரிய பாப்பா பாப்பாவுக்கு கொடுக்காத நீ எனக்கு நாடகம் மகள் இருக்கிற பழம் பாப்பாவுக்கு கொடுக்காதுண்ணா. பாப்பா நிறைய கொடுமா. சாப்பிடுமா. கோவிந்த 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 கோவிந்தா. பாப்பா ஏடா உன் பழம் பிடிக்குது. ஏமா ஏன் பழம் பிடிக்குது? ஒரு பழம் தானே அரைச்சிங்க. ஆமாடா அந்த கொட்டை அப்படியே இருக்குது. அந்த கொட்டை எனக்கு கொடுக்கலாம். நீ தப்பு பாருங்க சொல்லி இருக்குங்களா? நான் போய் விதை போடுவேங்க. விதை போட போறியா? அப்படி இல்ல தப்பு பாருங்க. உங்க மச்சான் கம்பெனி தானே இருக்கிறாரு. ஆமாடா மாப்பிள. ஆமா அவருக்கு கொடுங்க. நான் இருக்கிற மாட்டீங்கன்னா ஒரு குழந்தை போக மாதிரி 6 மாடல பள்ளி இருந்து கிடப்பாரு நார. அதுவும் நியாயம் தான். அங்க வச்சிருக்க மாதிரி கொட்டை எடுத்து கொடுப்போம். ஓடிப்பா. பாப்பா அண்ணா. ஆமா அப்படி போய் பார்த்து அப்படியே வருவோம்.